ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிற அந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்டோட கொஞ்சம் விஷயஸ் தான். தமிழ்நாட்டில் வந்துட்டு மெயினாக ஒரு ரொம்ப அழகான ஒரு ஏரியா இல்லாட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் அது நமக்கு கம்பல்சரி வந்து எல்லாருக்கும் சொல்ல முடிகிறது ஒன்று வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான். மற்ற கொஞ்சம் இருக்குது. ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு கிளைமேட்டு கொஞ்சம் இந்த ஊட்டி சைடெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் தணுப்பாக இருக்கும். அது மாதிரி மற்ற இடங்களெல்லாம் பார்த்தா இந்த டீ இடம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து கொஞ்சம் காடம் அந்த மலை அந்த மாதிரி இருக்கும். மற்ற ஏரியாக்களும் வந்துட்டு டவுனுக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்துடுச்சு. டவுன் ஏரியா தான் வந்துட்டு அது மாதிரிலாம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஆயிடுச்சு. ஆனால் இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இப்போ இந்த காடு மலை அப்படின்னு சொல்லிட்டு பிளானட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு முதலே அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அவங்களே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த காடு இதெல்லாம் வந்துட்டு அழிக்காமல் அந்த பில்டிங் இதெல்லாம் கட்டாமல் அதை அப்படியே வந்துட்டு இந்த வைல்ட் லைஃப்னு சொல்லிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இந்த இன்ன வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால தான் இங்கே வந்துட்டு இப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு அனிமல்ஸோட பிரச்சனை வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். எப்போவும் ஏதாவது ஒரு அனிமல் வந்துக்கிட்டே இருக்கும். யானை புலின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்துட்டு புலிங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக தான் நம்ம இந்த ஏரியாவிலலாம் இருக்குது. காலையிலலாம் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் போகிறாங்க. ஈவினிங் அவங்க வந்துட்டு அந்த காடுக்குள்ளே எஸ்டேட்டெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இடம் தான் இது. ஏன்னா அவங்க வந்துட்டு அப்படியே காட்டுக்கு போவாங்க. காட்டுக்கு போயிட்டு இந்த டீ அதெல்லாம் பறித்து அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே என்ன அந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாது. புலி இருக்கா பாம்பு இருக்கா யானை இருக்குது ஒன்றுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அப்படியே காலையில் ஒரு 7 மணி 8 மணியெல்லாம் எல்லாம் போவாங்க. போயிட்டு அப்படியே படிச்சுட்டு ஈவினிங்கு சாயங்காலம் வருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க ரொட்டீன் லைஃப் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துலலாம் பார்த்தா வந்துட்டு யானை மிதித்து கொள்கிறாங்க, புலி அடித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நம்ம ரோட்லலாம் வந்துட்டு ஆளுங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, மறியல் இருப்பாங்க ரோட்டில். அப்புறம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அப்படியே மறியல் பண்ணால் கலெக்டர் யாராவது வருவாங்க, வந்துட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தும் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் பேச்சுவார்த்தை இருந்து அது வந்து சால்வ் ஆகிட்டு அப்படியே போவாங்க. மறுபடியும் அந்த மாதிரி தான் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் டெஃபினட்டாக வராது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டே இந்த வைல்ட் லைஃபுக்கு அனிமல்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ யானையில் வந்துட்டு பகல் டைம்லலாம் வந்துட்டு டே டைம்லலாம் வந்துட்டு அப்படியே சுற்றுறாங்க. ரோட்லலாம் வந்துட்டு நடமாடுறாங்க. யாருக்கும் ஒன்றுமே சொல்ல முடியாது. அதுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்கணும். உங்களால் முடியலைன்னா இங்கேருந்து அப்படி தான் இவங்கெல்லாம் கவர்மெண்டெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு டூரிஸ்ட்டுக்கும் ரொம்ப பிரதானம் தான். இங்கே டூரிஸ்டேஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு வர்ற ஒரு ஏரியா வந்துட்டு நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வருது. அது வந்துட்டு ஃபாரினர்ஸ் இருந்தாலும் சரி மற்றவங்கள இருந்தாலும் சரி அவங்க வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ரிசார்ட்டு அது மாதிரி இந்த மாதிரி ஊட்டியில் இருக்கிற டூர் பிளேசஸ்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய பிளேசஸ் இருக்குது. குன்னூர் அது மாதிரி இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் காய்க்கிற இடம் அதெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து வர்ற ஒரு ஏரியா தான் இந்த நீலகிரியில் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேரெல்லாம் வந்திருப்பாங்க. இங்கிட்டு வந்துட்டு அவங்க அதில் வந்துட்டு மெயினாக இருக்கிறது இந்த மவுண்டன் ரயில்வே தான். அதில் வந்து டெஃபினட்டாக ஒன்ஸு ஒரு டைமாவது நம்ம ஏறுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான் அது.